ஸோ வெல்கம் டு கம்பேக் மெத்தட் சேனல். இன்றைக்கி நம்ம கம்பேக் மெத்தட் சேனலில் என்ன பண்ண போகிறோம்னா இந்தியன் டெஃப்ட் ஆட்டோ கேம் விளையாட போகிறோம். நம்ம இந்தியன் டெஃப்ட் ஆட்டோ விளையாடுறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் 500 சப்ஸ்கிரைபர் அடிக்க இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது. மறக்காமல் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க. அது மட்டும் இல்லாமல் லைக்கும் தண்ணி தெரிவிக்க விடுங்க. அந்த பெல்லைக்கான் நாளில் பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ பூரா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சப்ஸ்கிரைப், லைக், பெல்லைக்கன் அப்புறம் 5-4 பேர் ஷேர் பண்ணிட்டு என்னோட ஸ்பைடர்மேனை மாறிட்டுன்னு கேட்குறீங்களா? இல்லை ஸ்பைடர்மேன் மோடு கொண்டு விட்டாங்க. அது எப்படி ப்ரோ மாறுறேன்னா உங்களுக்கு வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ நம்ம இதில் எங்கே போகிறோம்னா ரயில்வே ஸ்டேஷன் தான் போக போகிறோம். வாங்க வெப்புட்டு போகிறோம். வாங்க இங்கே காஸ்ட் வரும்போதுக்கு அங்கேயும் உங்களை கூப்பிட்டு போகிறேன். ஓகே, இப்போ நம்ம வெப் விட்டு இறங்குவோம். அங்கே வந்தாச்சு. இப்போ நம்ம அதை டெலீட் கொடுத்துருவோம். ஓகே வாங்க நம்ம வந்தாச்சு. ஏற்கனவே ரயில் வந்துருச்சு மக்களே. இல்லை என்னென்ன கம்பார்ட்மெண்ட் இருக்குன்னு உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். சுற்றி காட்டுறேன். இது லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டு. மேலே படுக்கிறது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் அந்த ஒரு 2 கக்கூஸ் இருக்குது. ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. இது என்னதுன்னு தெரில. சரி வாங்க அடுத்த கம்பார்ட்மெண்ட். இது 2 டோர் இருக்குது. அப்புறம் மேலே படுக்கிறது கிடக்கு, உட்கார்றது சீட்டு கிடக்கு, சிங்கிள் சீட் கிடக்கு, டபுள் சீட்டு கிடக்கு. அவங்க அடுத்த கம்பார்ட்மெண்ட் போவோம். இங்கே பாருங்கள் ஒருத்தன் மொபைலாக உட்காந்துருக்காங்க. டூர் போகிறாங்கன்னு நினைக்கிறேன், மெட்ராஸ்க்கு எங்கேயோ. அதுக்கப்புறம் இதில் அதிகமாக யாரும் இல்லை. அதில் இதுதான் மொத்தம். இதில் 3 கம்பார்ட்மெண்ட்டு. அதெல்லாம் முன்னாடி இருக்கிறதோட சேர்த்து 4. இப்போ நம்ம நேராக எங்கே போகிறோம்னா 3 கம்பார்ட்மெண்ட்டு. இப்போ நம்ம மழை பெய்யுது. இப்போ எங்கே போகிறோம்? கார் ஸ்டேஷனுக்கு வரணும். இருங்க, கார் ஸ்டேஷன் பாங்க யுடி. இந்த கேம் ஆனால் சூப்பராக கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இது ஒன்றோட வேலையை. இதில் ஒன்றுன்னா என்ன பிரச்சனைனா சூப்பராக கொடுத்துருக்காங்க. எல்லாம் நம்ம ரியலிஸ்டிக்கில் எப்படி இருக்குமோ அப்படியே கொடுத்துருக்காங்க. அந்த மழை பெய்கிற எஃபெக்ட்லாம் அப்படி தரமாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அவங்க கோடை பிடிச்சிட்டு போடுறது, பஸ்ஸு போடுறது, அப்படியே அந்த நம்ம ஊர் லாரி போகும் பார்த்தீங்களாங்க, அந்த மாதிரிலாம் கொடுத்து வச்சுருக்காங்க. தரமாக இருக்குது. அது அப்படியே நம்ம ஊருக்கு மாதிரி இருக்குது. அது நம்ம மேப்பில் லொக்கேட் பண்ணது டெலீட் பண்ணிடுவோம். டெலீட் பண்ணிட்டு உள்ளே போவோம். எங்கள் புதுசாக ஒரு கார்டு ஓப்பன் வச்சுக்கோங்க. இந்த காரை அப்டேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க ஏதாச்சும் இப்போ பை பண்ணுவோம். ஹயபுசா பை பண்ணிப்போம். இப்போ நம்ம ஹயபுசா பை பண்ணியிருக்கோம். அப்படியே நம்ம அப்படியே பின்னாடியே போகணும். அந்த ஏரமார்க் காட்டுற இடத்துக்கு போகணும். நம்ம இன்னும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா, விடாமல். அதில் தேயில ஃபெசிலிட்டி அப்படியே ரியலிஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க. அந்த நீங்கள் இடிக்கிறத பார்த்தீங்களா, அப்படி தரமாக இருக்கும். நம்ம ரியலில் எப்படி வெட்டு அடித்து கை தட்டுவாங்களோ அதே மாதிரி கொடுத்து வச்சுக்கோங்க. சரி வண்டி எடுப்போம். ப்ரோ என்ன ப்ரோ உனக்கு வண்டி ஓட்ட தெரியாதா ப்ரோ கேட்பீங்க. அவ்வளோதான் கொஞ்சம் ஜாமரு. நான் கொஞ்சம் இது வந்தாலும் கோளாறு, பவுலரு, பேட்ரு இது இதெல்லாம் 12 பாலுக்கே நானே 12 பாலுக்கு 6 பந்து தான் அடிப்பேன். அதில் 6 பந்து விட்டுட்டு விளாசுவேன். மீதி 6 பந்து ஒய்டாக போயிடும். அந்த ஒய்டு கேட்டால் போட மாட்டார் எங்கள் அண்ணா. அடுத்து இப்போ நம்ம எங்கே போகிறோம்? மெக்கானிக் ஷாப்புக்கு தான் போகிறோம். மெக்கானிக் ஷாப் போவோம். சரி அங்கே நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என் வீடியோ பார்க்குறவங்க இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க, லைக் பண்ணிடுங்க. அப்படியே நிறைய கமெண்ட்டும் பண்ணுங்கள். புதுசாக வந்தவங்க பூரா என்னை கமெண்ட் பண்ணுங்கள். எதுக்குன்னா நம்ம அந்த கொஞ்சம் சீக்கிரத்தில் கிவ்அவே கொடுக்க போகிறோம். அதான் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டமாக ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணி கிவ்அவே பண்ண போகிறோம். எல்லோரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்.
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். நாங்கள் கிவ்வே வந்து வந்துச்சு மக்களே. நம்ம இப்போ கிவ்வே பண்ண போகிறோம், கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்ருங்க, ஓகேயா? இப்போ மார்க் பண்ணது டெலீட் பண்ணுவோம். அங்கே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்லாம் பரவாயில்ல, அந்த லைக்காச்சும் பண்ணிவிட்டு போயிருங்க. அதுதான் நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். நான் உங்களுக்கு கிவ்வே பண்ணும்போது எங்களோட சர்வாவை கொடுப்பேன். இப்போ நம்ம வந்தாச்சு, அப்படியே வளவலன்னு பேசிட்டு வந்தாச்சு மக்களே. அப்படியே நம்ம ஐயபூசா கலர் கொடுத்துருவோம். கிளாஸ் கலர், ரெட் கலர் வேணாம், ஒயிட் கொடுத்துருவோம். தரமாக இருக்குது. அப்புறம் பின்னாடி இதுக்கு மட்டும் பிளாக். இப்போ கருப்புடா, நெருங்குடா. அப்போ நீ சிவப்பு கூட தொடலாம், இந்த கருப்பை மட்டும் தொடவே கூடாது படத்தில். அதாவது நம்ம காஞ்சனா படத்தில். இதில் நம்ம ஹார்னு சூஸ் பண்ணிக்கிடுவோம். சரி வாங்க, இப்போ நம்ம வண்டியை சொல்லிட்டு நம்ம ஸ்டிக்கர் ஒட்டுவோம். ஃப்ரண்ட்டில் என்ன ஒட்டுவோம், போர்டு கருப்பு இந்த சிவப்பு கூட சொல்லலாம். அந்த மாதிரி இப்போ வைப்போம். இதை இப்போ அடுத்து வந்து லெஃப்டா ரைட்டா என்ன ஒன்றுமே தெரியல. அங்கிட்டு பார்ப்போம். இங்கிட்ட சிங்கம் காலமாடேன். அப்புறம் ரைட்டு வைப்போம். ரைட்டில் யார்? காலமாடேன் ஆடி வர்றான் இங்கே காலமாடு. சூப்பர் காலமாடேன் காலம். சரி, இது உங்களுக்கு எப்படி வைக்கணும்னா உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். நம்ம வாங்க வெளில போகலாம். நாம் ஸ்டிக்கரில் வச்சுட்டு எக்ஸிட் கொடுத்து வெளில போகிறோம். மேப்பை அழிச்சிடுவோம். இங்கே வெயிட் பண்ணுங்கள், நம்ம இந்த மேப் போவோமா? ஹார்னு பாருங்கள். என்னோட வெளில வர்ற மழை பெய்யும். இருங்க, கிளியர் அப்புறம் வெளியே அப்படியே மழைங்க, சுற்றி மழை. பார்த்தாலே மழை தெரியுது உங்களுக்கு. சரி, இப்போ நான் உங்களை வீட்டுக்கு போயிட்டு சந்திக்கிறேன். வாங்க, வீட்டுக்கு வந்தாச்சு. என்னடா எப்போ டிவியில் வச்சா அப்படின்னு பார்க்காதீங்க ப்ரோ. அதுக்குள்ளேயே அப்புறம் எல்லா இடமும் முடிஞ்சுன்னு கேட்பீங்க. படம் வந்ததுனால இப்போ என்னால் போக முடியல. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோக்கு இன்னும் 19 லைக் வந்துச்சுன்னா 19K லைக் வந்துச்சுன்னா நான் பார்ட் 2 போடுறேன். சரி, நீங்கள் அந்த வீடியோவில் கடைசியில் இந்த டிவியில் வைக்கிறதும் இதுவும் சொல்கிறேன். அது எப்படின்னு நீங்களும் பாருங்கள். ஃபோன் இந்த மாதிரி எப்படி வைக்கணுன்னா, உங்கள் ஃபோன் எடுத்துக்கோங்க. உங்கள் ஃபோனில் டிவி ஆப்ஷனுக்குள்ளே இதுக்குள்ளே போய் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னா வச்சுக்கலாம். அதாவது இப்போ உதாரணத்துக்கு நான் நிறைய வீடியோ வச்சுருக்கேன். இப்போ அது கொடுத்து டன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி டிவியில் வச்சுக்கலாம். சரி, இதெல்லாம் விட்றா, எனக்கு ஸ்பைடர்மேன் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்கன்னா, அந்த ரெட் கலர் பட்டனை அமைக்கிக்கோங்க. அதாவது அந்த ரெட் கலர் பட்டனை அமைக்கி மேலே சூப்பர்மேன் ஆப்ஷன் கொடுக்கும். அதை கொடுத்து ஸ்பைடர்மேன் கொடுத்துக்கோங்க. அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பாட்டு வேணும்னாலும் வச்சுக்கோங்க. சரி, பாட்டு வேணும்னா வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ஸ்பைடர்மேன் இப்படி வைக்கலாம். சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் நல்லா பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.